சளிக்க ஸ்வீட்லாம் சாப்பிட்டோங்க. ஸ்வீட்டு பார்த்தாலே இப்போலாம் அலர்ஜியாக இருக்குது. உடம்பு ஓகே தான், நார்மலாக இருக்கிறோம். பட் ஸ்வீட் வந்து இப்போ வர பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே சாப்பிட்ட விரும்பினாலும் ஒரு சும்மா ஆரம்பிச்சு தான். உடம்புலாம் ஓகே, நான் நோ சுகர். நார்மலாக தான் பட்டு இருந்தாலுமே விரும்பல. ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நிறைய விரும்புகிறேன். நிறைய ஸ்வீட்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்த லிட்டில் இண்டியாவுக்கு வந்தீங்கன்னா இந்தியாவினுடைய டிஃப்ரெண்ட் ரீஜியனில் இருந்து, ஸ்டேட்டில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா ஷாப்ஸு, ஸ்வீட்ஸு, ஃபுட்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். யூ கேன் ஈட். நம்ம இந்த இடத்துல ஓப்பனாக பேச முடியுமான்னு தெரியல. பைபிள் வசனத்தை சான்ஸ் கிடைச்சின்னா பேச முடியும்னு ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல சர்ச் இதுதான் தெரியுது. சர்ச்சு ஆர்சி சர்ச். இது நம்ம பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்குறேன். ஒன்றுமே பார்க்க போகுதுங்க. லிட்டில் இந்தியா அந்த சைடு இதான் போகணும். சர்ச்சை பார்த்துட்டு போகலாம். இது உங்களுக்கு சுற்றி காட்டணும் போல இருக்கும். நம்ம இங்கே வந்து சுற்றி பார்க்க வரலைங்க, ஜஸ்ட் நம்மளுடைய விஷனை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வந்திருக்கோம். பைபிள் சொல்லக்கூடிய மேத்யூ 18:23 நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். நீங்கள் உலகம் முழுதும் போங்க, சர்வத கிறிஸ்டியர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் சொன்னார் இல்லையா? இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச் ஏதாச்சும் இருக்காண்ணா? பெண்டிகாஸ்டல் சர்ச் இருக்கு. பெண்டிகாஸ்டா? இது இல்லை பெண்டிகாஸ்டா இல்லை, இது ஆர்சிங்களா? இது ஓகேதா? ஓகே. சரி, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறோம். இங்கே சர்வீஸ் அட்டன் பண்ணி இது மலையாளம் சர்ச். மலையாளம் சர்ச். சரி, சும்மா வந்தோம். சரி, சண்டே இங்கே இருப்போம். சர்ச்சு ஏதாச்சும் இருக்குதான்? சர்ச் இருக்குது. பிரிக்ஃபீல்ட் ஆல் சர்ச் இருக்குது. பிரிக்ஃபீல்டில் ஏதாச்சும் கான்டாக்ட் நம்பர் பாஸ்ட் பச்சி வந்து பிரிக்ஃபீல்டில் தான் இருக்கேன். பச்சி சர்ச் இருக்குது. நெக்ஸ்ட் பச்சி சரி, ஓகே. பாஸ்டர் வருங்களா? ஆ, ஓ, யார் இருக்காங்க இப்போ? நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேங்க. இது சரி, இங்கே காஸ்பல் ஷேர் பண்ணுறதுக்காக அப்படியே காஸ்பல் ஷேரிங்க்கு வந்திருக்கோம். சரி, ஓகே, தேங்க்ஸ்.
மசாலா. பாருங்க, பிக் ஃபீல்ட்ஸ் சுப்பான் பிக் ஃபீல்ட்ஸ். அந்த சைட் இந்த சைடு பைக் ரைடர்ஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு ஷர்ட் அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக துணி ஒன்று போட்டு யூஸ் பண்ணுறேன். அந்த எல்லா ரைடர்ஸுமே அந்த பைக்கை வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ரைட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து துணி போட்டுக்கிறாங்க. நான் லாங்கில் போகும்போது ஓவர் டஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஆஃபீஸுக்கு போகும்போது அது பார்த்தீங்களா இது போட்டு போகிறாங்களா. எல்லா மக்களும் இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இடத்துல இருக்கிறாங்க. மலேசியா பிரேயர் வாங்க நாளைக்கு முன்னாடி நான் இங்கே கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை நடந்துச்சு. 2 குரூப் பீப்புள்ஸ் வந்து கிளாஷ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. நிறைய பேர் அதில் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நடக்குங்களுக்கு இப்போ அமைதியாக இருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷன் டைம்ஸில் இந்த ஜகீர் நாயக்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சரி, அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஜகீர் நாயக்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இங்கே வந்து சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதனால் இங்கே இருக்கிற இந்தியன்ஸுக்கும் அவரால் சில துன்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஹலோ, மலேசியா ஒரு நல்ல கண்ட்ரிங்க.
ஏஷியாவிலே கொஞ்சம் டெவலப்டான ஒரு கண்ட்ரி. நேற்றுக்கு பார்க்கும்போது சொன்னார் அந்த ஒருத்தர், ஒரு தமிழர் பேசி, மலேசியா வந்து இந்த சைடு ரீஜனில் ஒரு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட் அப்படி தான் இருக்குது, டெவலப்டாக இருக்குது. எக்கனாமிக்கலாக மலேசியன் ரிங்கெட் வந்து அதிகம். ஒரு டாலர் வந்து, ஒரு ரிங்கெட் வந்து டாலர் 4 ரிங்கெட் கொடுத்தா தான் ஒரு டாலர். ஆனால் நாம் வந்து ₹94 ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன். ஒரு அளவு கொடுக்கணும். 5 எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இடத்துல இருக்கிறாங்க தெரியல, டிக்கெட் எடுத்துருக்கோம். ஆமாம், இது ஒரு ட்வின் டவர் மாதிரியே இருக்குது. இது மலேசியாவில் எந்த இடத்துல பார்த்தாலும் டபுள் காம்படிஷனில் கட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு. நீ பெரியவன் நான் பெரியவன்ற அளவுக்கு எல்லா இடத்துலையும் ட்வின் டவர் மாதிரியே நிறைய கட்டி வச்சுருக்காங்க. இந்த ரோடு நேற்று பஸ்ஸில் வரும்போது பார்க்கணும். எல்லாருமே நல்ல மக்கள், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கலாம். திலாராங் மாஸ்க் கண்ட்ரி நம்ம வந்து மக்களை சந்திக்கிறது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும், இன்னும் நிறைய சாதிக்கணும், கான்ஃபிடென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் உருவாக்கணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி சில நேரங்களில் வரும், ரேராக தான் வரும். ஆனால் நாம் தான் ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய டைம் உருவாக்கணும். அந்த பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கிட்டோம்னா பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா. யூஸ்வலி யூஸ் தான் நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஸே இருக்கு, லிட்டில் இந்தியா உங்களை வரவேற்கிறது. அது போயிட்டு ஒரு சுத்திட்டோம்ல. லிட்டில்
உங்களை வரவேற்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். 4 to 5 கிலோமீட்டர். லிட்டில் இந்தியா இது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நம்ம செய்யணும். காலங்கள் உரிய நேரத்தில் நமக்கு வந்து கடவுள் சரியான காலத்தில் வந்து உதவி செய்வார். ஒரு ப்ளாகை பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ லிட்டில் இந்தியா உங்களை அன்பாக இனிதாக வரவேற்கிறது. இங்கே இந்தியாவுக்கு வந்து இங்கே இந்த இடத்துக்கு மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த லிட்டில் இந்தியாவை பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லாம் தமிழ் மக்கள் வெறும் கார் வச்சுருக்காங்க. அவங்களுடைய லைஃப் வந்து இங்கே நல்லா இருக்குது. இதுதான் நம்ம அதை வந்து நமக்கு வந்து டிஃபைன் பண்ணுது. லிட்டில் இந்தியாவோட வ்ளாகை முடிக்கலாம்.